ஹலோ வியூவர்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃப்ளூடிக் வெர்னா. வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா கியர் D3க்கு மேலே ஷிஃப்ட் ஆகலை. இந்த சென்ஸ் தேர்ட் கியர்லேயே ஸ்டக் ஆகி நிற்குது. தேர்ட் கியருக்கு மேலே ஃபோர்த் கியர் போல், ஈவன் ஃபஸ்ட் கியரும் வரல. ஈவன் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடு இந்த சென்ஸ் மேனுவலில் நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணினாலும் கூட அது தேர்ட் கியரில் தான் இருக்குது. ஃபஸ்ட் கியரோ இல்லை செகண்ட் கியரோ மாற மாட்டேங்குது. இதுதான் இந்த வண்டியில் உள்ள பிரச்சனை. ஸோ எதனால் இந்த ஸ்டக் ஆகிடுச்சு, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கியர் சேஞ்ச் ஓவர் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம டாக்டர் பண்ணலாம். வாங்க வீடியோ போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னை கார்ட்டுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக உங்களுக்கு இதோ 50% வரை டிஸ்கவுண்ட் பண்ணப்படும். கார் ஸ்கேனிங் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட்டும் அளிக்கப்படும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வண்டி ஆட்டோமேட்டிக்கு சொல்லுங்கள். வண்டி வந்து போயிட்டு இருக்கும்போது நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஓகே, திடீர்னு வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து தேர்ட்லேயே ஸ்டக் ஆகிடுச்சு. ஒரு நாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது பார்க்கிங்லேருந்து ரிவர்ஸ் போட்டால் ரொம்ப ஜர்க்கியாக இருந்துச்சு வண்டி. ரிவர்ஸ் டக்கு ரொம்ப ஜர்க் ஆகி விடுது. ஓகே, ரிவர்ஸ் பண்ணும்போது ஜர்க் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறமா மேனுவலில் மாத்திர டி போடுறப்போ அப்படியே தேர்ட்லேயே ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வண்டி இப்போ ஆட்டோமேட்டிக்காக போட்டாலும் தேர்ட்லேயே தான் ஓடுது. பிக்கப்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் ஷிஃப்டிங் பண்ணி இருக்குது. இப்போ பார்க்கிங் இருக்குது. ஓகே, இப்போ ரிவர்ஸ் போட்டால் வண்டி ஜர்க் ஆகும். ஒரு பெரிய குலுங்கல் நடக்குது. இப்போ பண்ணுங்க. ஓகே, ஒரு பெரிய குலுங்கலோடு நிற்குது ரிவர்ஸ் பண்ணும்போது. அடுத்த ஷிஃப்ட் பண்ணுங்கள், அடுத்து பண்ணுங்கள். டிரைவில் அவ்வளோ பிரச்சனை இல்லை. டிரைவில் லைட்டாக இருக்குது. டிரைவில் தேர்ட்லேயே நிற்குது வண்டி. ஓகே, நியூட்ரலில் போடுங்க. நியூட்ரலில் லைட்டாக இருக்குது, ஜர்க்கிங் இருக்குது. ஓகே, வியூவர்ஸ், இதுதான் அந்த வண்டியிலேருந்து காட்டின ECM. சரிங்களா? இந்த ECM-ஐ இப்போ நான் ஆக்சுவலி பிரிச்சுட்டேன். இதை வீடியோவில் கவர் பண்ணல, ஏன்னா அது ரொம்ப டைம் கன்சூமிங் ஆக்டிவிட்டீஸ், ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அதனால் நான் காமிக்கல. சரிங்களா? இது காட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் உங்களுக்கு இப்படி காட்டுற மாதிரி காட்ட முடியாது. அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் இருக்குது. சின்ன தவறு பண்ணினா கூட நீங்கள் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணுறாதீங்க. இதை பிரிக்கிறதுக்கு பொறுத்தவரைக்கும் எந்த காரணத்தையும் பிரிக்கவும் கூடாது. சரிங்களா? இதில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வண்டி என்ஜின்லாம் பக்கம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, டிரான்ஸ்மிஷன்லாம் பிரச்சனை இருக்குது. இதில் ஒர்க் பண்ணும்போது இதில் இருக்கிற ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா, சிலது ஓகே ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ஜினே ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா என்ஜின் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டும் இதில் தான் இருக்குது, கம்பைண்டாக இருக்குது. இது ஏதோ இண்டிவிஜுவல் பார்ட் கிடையாது. சில காம்பவுண்ட்ஸு ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகாமல் வச்சுருக்கான். சரிங்களா? ஸோ அதனால் அந்த ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்கோடு தான் நம்ம இந்த ரீஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் வந்து நம்ம 100% வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரண்டியும் வாரண்டி சொல்ல முடியாது. கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எல்லா ஈஸியும் நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். ஏன்னா எது போயிருக்கு, எப்படி போயிருக்கு, எந்த மாதிரியான டேமேஜ் ஆகிருக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லேயர்ஸ் உள்ள போர்டு. இப்போ டாப் லேயர் பாட்டம் லேயர் கூட நமக்கு ஏதாவது பிரச்சனைனா சரி பண்ணிடலாம். ஆனால் இன்பிட்வீன் இருக்க லேயர்ஸில் ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ராக் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ண முடியாது. அப்படி நடந்துச்சுன்னா இதை நம்ம தூக்கி ஸ்கிராப்பில் போட்டு வேறு ECM, செகண்ட் ECM-ஓ இல்லாட்டி ஃப்ரெஷ் பிராண்ட் ECM-ஓ வாங்கி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ இது இந்த ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆப்ஷன் தான். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ண முடியும், எல்லா பீஸையும் ரிப்பேர் பண்ண முடியும்லாம் கிடையாது. இது கேஸ் டு கேஸ். மேக்ஸிமம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பேஸ் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் பண்ணியிருந்த எல்லாத்தையுமே நான் ஓகே பண்ணிட்டேன். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் 100% இதுக்கப்புறம் வர்றதும் இதே மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிடுவோம்னா சொல்ல முடியாது. சிலது வந்து பண்ண முடியாமல் போகலாம். அது கேஸ் டு கேஸ் தான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த பிசி ரெடி பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையான்னு வண்டியில் போட்டு பார்க்கலாம். வாங்க. நம்ம இந்த ECM தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டி காட்டுறேன். ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்ப்போங்க. நம்ம ரெடி பண்ண ECM இப்போ இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையான்னு. அதுக்கு முன்னாடி
ஹேண்ட் பிரேக் போட்டிருக்குமா பார்ப்போம். பார்க்கிங் பிரேக் போட்டிருக்கோம். சரி, இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணுவோம். இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். இப்போது இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன். ஃபைன். சூப்பர். பார்க்கிங் மோடில் இருக்குது. இங்கே பாருங்கள், பார்க்கிங்கில் இருக்குது. ஸோ பார்க்கிங் மோட் இருக்குது. அடுத்தது நான் லிவர் என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ்க்கு மூவ் பண்ணுறேன். ரிவர்ஸ்க்கு மூவ் பண்ணிட்டேன். இப்போ ரிவர்ஸில் இருக்கா? எஸ், ரிவர்ஸில் பக்கவாக இருக்கேன். அடுத்து நியூட்ரல் மூவ் பண்ணுறேன். இப்போ நியூட்ரல் இருக்கான்னு பார்க்குறேன். நியூட்ரலில் பக்கவாக இருக்குது. அடுத்து டிமோட் ட்ரை பண்ணுறேன். டிமோட் பண்ணிவிட்டேன். இப்போ டிமோடில் இருக்கான்னு பார்க்குறேன். இப்போது நமக்கு முன்னாடிலாம் என்னென்னா, இப்போது இந்த மேனுவல் இந்த பக்கம் தள்ளணும்னா நமக்கு என்ன வரும்னா 3 காட்டும், கியர் 3 காட்டும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி காட்டுதா இல்லை 1க்கு வருதுன்னா? 1க்கு வந்துச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. இல்லை 3 தான் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம் அர்த்தம். நம்ம செக் பண்ணுறோம். இப்போது இதை இந்த பக்கம் நான் மூவ் பண்ணுறேன். சரியா? பாருங்கள், மூவ் பண்ணிட்டேன். சரியா? இப்போ கியர் 3ல் இருக்கா 1ல் இருக்கா பார்ப்போம். கியர் 1ல் இருக்குது. குட். ஸோ வெரி குட், ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட். சரிங்களா? ஸோ இப்போ நான் ப்ளஸில் இன்க்ரீஸ் பண்ணுறேன் மேலே. இப்போ 2க்கு போயிருக்கான்னு பார்ப்போம். போயிருக்கேன். சூப்பர்ப். இப்போது நம்ம அந்த பவர் ட்ரெயின் கண்ட்ரோல் மாடல் அதை நம்ம ரெடி பண்ணி போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணினதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த கியர் ஷிஃப்ட்டை நம்ம பண்ணும்போது இப்போ டி மோடில் இருக்குது. சரிங்களா? இப்போ இதே டைமில் வந்து கியரை செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்பீடுக்கு என்ன கரஸ்பாண்டிங்காக கியர் ஷிஃப்டிங் வேணுமோ அந்த கியர் ஷிஃப்டிங் கரெக்டாக இருக்குது. இப்போது கேட்டு பார்க்கலாம் கஸ்டமர்கிட்ட. சரி, இப்போ என்ன இருக்குதுன்னு சொல்ல முடியுங்களா? ஆட்டோவில் போயிட்டுருக்கு. இப்போ மேனுவலாக போட்டிருக்கேன். மேனுவலில் போகும்போது இப்போ 4th கியரில் போயிட்டுருக்கு. 4th கியரில் போயிட்டுருக்கு. ஓகே, ஃபைன். முதல்ல இந்த இஷ்யூஸ் இந்த ஷிஃப்டிங் இஷ்யூ முதல்ல இருந்துச்சு. ஓகே சார். ஒரே கியரில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. இப்போது பக்காவாக இருக்குது. முன்னாடி அந்த ஒரே கியருங்கிறது 3rd கியர்லேயே இருந்துச்சு. 4th கியர் போகாது. இப்போ 4த்தும் போகாது, 2க்கும் டவுன் ஆகாது, 2 1க்கும் டவுன் ஆகாது. ஓகே, ஃபைன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதே 3ர்டில் தான் ஸ்டார்ட் பண்ணி போக வேண்டியது இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து 1st 2nd 3rd நீட்டாக போகுது. கிரேட் சார். இந்த ஜாபை பொறுத்தவரையில் நம்ம வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். ஏன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்தோன்னா மோர் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் டுகெதர் ஒர்க்கிங். ஸோ அதனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளத்துக்கு ஒரே ஒரு பார்ட்டு தான் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுலாம் இதில் கிடையாது. அட் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு பார்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். பட் சில டைம் வந்து ஜாயிண்ட்டாக கூட ஃபெயிலியர் ஆகும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடல் ஃபெயிலியர் ஆகும்போது கூடவே மெக்கட்ரானிக்ஸில் உள்ள சொலினாய்டும் வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்ருக்கோம். இல்லாட்டி ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 100 ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் நம்ம அந்த கம்ப்ளீட் வேலிடேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் சார் வந்துருப்போமோ? 13 to 15 கிலோமீட்டர்ஸ் வந்துவிட்டோம். இது வரைக்கும் 2 டைம் வந்து பார்த்தோன்னா ஆஃப் பண்ணிட்டோம். 2 டைம் இருக்குமா சார்? ஸோ 3 டைம்ஸ் இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கு. அகைன் இந்த ப்ராப்ளமும் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. என்னென்னா இந்த அதாவது 3rd கியரில் ஸ்டக் ஆகிடுங்கிறது ஒரு கன்சர்னு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கோ இல்லாட்டி ரிவர்ஸோ இல்லாட்டி டிஓ இல்லை என்ஓ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்க்கிங், அது ஒரு ஷாக் ஜர்க்கிங் இருக்கும், வைப்ரேஷன் ஆகும். அதுவும் ரிவர்ஸில் போட்டிங்கன்னா வண்டியே குழும்பும், அந்தளவுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ எதுவும் இல்லை. ஸோ அட் திஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா we are happy. So things is going very well. So I hope the problem is solved. So let's continue customer until he satisfies. So because of that is most important. So கம்ப்ளீட்டாக நம்ம டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சிட்டோம். இப்போ கஸ்டமர்கிட்ட கேட்கலாம் வண்டியோட கண்டிஷன்ஸ் எப்படி. அகைன் சென்னை கார்டெக்கோட ஃபீட்பேக்கையும் கேட்டுவோம். ஸோ சொல்லுங்கள் சார். ஹலோ, நான் வந்து ஆக்சுவலி சென்னை கார்டெக்கை வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு இந்த வண்டி இஷ்யூஸ் இருந்துச்சு. நான் ஷோரூமுக்கு எடுத்து போயிருந்தேன். அவங்க சொன்ன ரேட்டை பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் ஒன் செகண்ட் தாட். அதனால் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது சென்னை கார்டெக் வீடியோஸ் ஒன்று பார்த்து இது சேம் ப்ராப்ளம் இருந்தது. அவருக்கு ஃபோன் பண்ணேன். மிஸ்டர் செல்வம்ட்டு அவர் தான் இஸ் தி ப்ரொப்ரைட்டர். அண்ட் அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்.
ஃபோன் பண்ணும்போது ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுலேயே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன். நெக்ஸ்ட் டே வண்டி எடுத்து வர சொன்னார். வண்டி எடுத்து வந்து கொடுத்தோடனே ரொம்ப க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணார். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரக்கூடும், எதுன்னு அவனால் சால்வ் பண்ண முடியும், முடியாட்டி என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ரொம்ப க்ளீனாக சால்வ் பண்ணார். ரொம்ப பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹி எக்ஸ்பிளைன்ட் ஆல் தி டீட்டெயில்ஸு. ஒரு 2 days வெயிட் பண்ணோம். நானும் பொறுமையாக வெயிட் பண்ணேன். அவர் பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அவர் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். 2 daysக்கு அப்புறம் அவரே ஃபோன் பண்ணி சொன்னார், இது போல் வண்டி இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை சார், டெக்னிக்கலாக எனக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி, நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் அப்படின்னாரு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். ஒரு 15-20 kilometers போயிருக்கோம். எங்கள் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ஐ எம் ரியலி ஹாப்பி வித் Thank you, sir. Chennai CAR-TECH. Thanks, Mr. Selvam. Thank you, sir. Thank you once again. ஒரு பெரிய செலவை குறைச்சிருக்கீங்க எனக்கு. Thanks a lot. Please welcome, sir. We Chennai CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda, etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.